ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நான் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இந்த மீனோட நேம் எனக்கு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் விட்டுக்கோங்க. அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பெரிய சைஸ் மிளகாவும் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி அதை இதில் போட்டுக்கோங்க. எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நல்ல பழுத்த தக்காளி அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த டைமில் நீங்கள் ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சால்ட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதையும் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் கிளறி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் தனியா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு பவுடர் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இதை நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதனால் நான் இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இருந்துச்சுன்னா அதை கரைச்சி அதையும் இதில் ஊற்றிக்கோங்க. நான் யூஸ்வலாக கோகோனட் க்ரீம் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா இங்கே கோகோனட் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது இளநீக்காயாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பூன் கோகோனட் க்ரீம் உள்ளே போட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் மீன் துண்டுகளை அதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லியை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலி சுவையான மீன் குழம்பு ரெடி.